ஓம் மகா கணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று 29வது ஸ்லோகம் பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ர நாமம். சுபுஜோ துர்தரோ வாக்மீ மகேந்திரோ வசுதோ வசுஹு நைக ரூபோ ப்ருஹத் ரூபஹ ஷிபிவிஷ்டஹ பிரகாசனஹ. சுபுஜோ சுபுஜோ துர்துரோ வரதுனால ராமஹ ஜெயதி ராமோ ஜெயதி தான் கூட்டு சேர்க்கையில். அதனால் சுபுஜஹ. சூனா நான் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது, புஜத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது. சுமங்கலமான புஜங்கள் சுவாமிக்கு. உபசர்க 22 உபசர்க்கங்களில் சம்ஸ்கிருதத்தில் உட்பட்டது அந்த சுங்கிற வார்த்தை. பெரிய சுமங்கலமான வார்த்தை அது. புஜக, ஏன் புஜகன்னு சொல்கிறார் திருப்பி? அது புஜகஹ, புஜங்கம், புஜகஹலாம் வேற. அது சர்ப்பம். சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் சூட்சமமாக உன்னிப்பாக கவனிக்கணும். அதெல்லாம் புஜக வேற, புஜகஹ வேற. புஜகங்கிறது சர்ப்பம், புஜங்கஹன சர்ப்பம், ஆதிசேஷனை குறிக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சதுர்புஜங்கம் தான் சொல்லணும். இங்கே சுபுஜக அப்படின்னா 4 கைகள். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், பீஷ்மர் அவரை 4 சக்திகள் தான் அந்த யூனிவர்ஸில். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. காந்த சக்திகள். இந்த சக்திகள் தான் உலகத்தை வர்ணிக்கிறது, நிர்ணயிக்கிறது, உலகத்தை இயங்க வைக்கிறது. இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு எயின்ஸ்டீன் அவருடைய புஸ்தகத்தில் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலாம் எழுதுகிறார் 1915. அது முன்னாடி எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டது தான். அந்த காலத்துலேருந்தே இருக்குது, நியூட்டன் காலத்துலேருந்தே இருக்குது. அவர் ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுக்குறார் மக்களுக்கு. இவளை பாருங்க, நம்ம ரிஷிகளை, பீஷ்ம பிதாமகர் வசு, அவரே ஒரு நாராயணன் அந்த உலகம் மூலமாக வர்ணிக்கிறார். பிரபஞ்சம், இந்த சம்பூர்ண உலக மூலமாக, பூமி மட்டும் இல்லை, சதுர்புஜகன்னு சொல்றார். அதுவும் சுபுஜகங்கிறார், காப்பாற்றக்கூடிய புஜக. இது தீய புஜகங்கள் கிடையாது. 4 ஃபோர்ஸுமே நன்மையை தான் நமக்கு செய்யும், நம்மளை வாழ வைக்கிறது. நாராயணனோட சுபுஜக, நன்மை செய்யக்கூடிய சக்திகள். இந்த 4 சக்திகள், 4 கைகளை, அவருக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி தான் சதுர்புஜக நம்ம பார்த்துருக்கோம். அதனால சுபுஜக, அவருடைய கைகள் எல்லாமே சுமங்கல காரியம்தான். துர்தரஹ, துர்தரோ வாக்மீன்னு வரைச்ச துர்தரஹன்னு வரும். துருங்கிறது தாத்து பிரகாரம் துஷ்டம். அதாவது எல்லாமே நல்லதற்றது, நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம். கெட்ட இது மாதிரி தீய எண்ணங்கள், தீய காரியங்களை. தரகனா சுமை தாங்கியா இருக்கார். அகம் தராமின்னா நான் ஆடை உடுத்திக்கிறேன்னு அர்த்தம். நான் வஸ்திரம் தராமின்னா நான் முன்னாடியே சொன்னேன். இந்த தரக நிறைய வரும். த 4வது த. அதனால இவர் எல்லா சுமைகளிலையும் அவர் சுமந்து கொள்கிறார் தான் அர்த்தம். இதுல வேற ஒரு அர்த்தமும் எனக்கு தோணலை. எல்லா சுமைகளிலும், எல்லா சுமைகள்னா எப்படிப்பட்டது? தீய சக்திகளையும் அவர் அடக்கி அவர் ஆடையாக அணிஞ்சுகிறார். அவர் அப்படிப்பட்டவர். எந்த தீய சக்திகளும் மக்களை பாதிக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, அவளுடைய ஆத்மா சுபமாக அந்த ஜுவாலையில், அந்த வெளிச்சத்தில் போய் சேர வேண்டும், என்னிடம் சேர வேண்டும் தான் பகவானே சொல்கிறார். அவர் தான் அந்த ஆத்மா. பார்க்கலாம், இப்போ நிறைய வரும் அந்த அதை பற்றி. அதனால் துர் துஷ்டங்கிற அர்த்தம். தூருங்கிறது தாத்துகு, தரங்கிறது தராமி, தாரயாமின்னு சொல்லுவா. நான் உனக்கு சாத்துறேன்னா தாரயாமி, ஆடையை அணிவிக்கிறேன்னா. தராமின்னா அந்த துஷ்ட சக்திகளை ஆடையாக அவர் தரிச்சுட்டு இருக்கார், அவர் உடுத்தின்னு இருக்கார், அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார். துர்தரக வாக்மி. வாக்மி இந்த நேற்றுக்கு சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி அர்த்தங்கள் நிறைய வரும். காலநேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்மிங்கப்பட்டதுனாக்கா வாக்மின்னு அர்த்தம். அதாவது உரிச்சொல். வாக்மின்னா ரொம்ப பிரபலமாக, ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர்னு அர்த்தம். அதாவது வேதங்கள்லாம் அவர்கிட்டேருந்து வருதுன்னு அர்த்தம். எல்லா வேதங்களும் ஸ்ருதி முகம், ஸ்ருதி ஸ்மிருதி. அந்த வேதங்கள் எல்லாம் வாக்குலேருந்து முதல்ல வரணும். ஒரு ஆச்சாரியார் வாக்கு மூலமாக தான் சொல்லி கொடுத்து, அது அப்புறம் கிருஷ்ண பலகத்திலையோ கருப்பு பலகத்திலையோ நம்ம ஒரு பென்சில்லையோ இதை வச்சு எழுதி காட்டலாம். எழுத்தாணிகளை வச்சு எழுதி காட்டலாம். மரங்களில் எழுத்தாணிகளை வச்சு அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் இவர் வாக்மி. ஏன் சொல்கிறாருன்னா, வாக்கு மூலமாக வரும் கருத்துக்கள் சீக்கிரமாக வரும். அதனால தான் வாக்மி ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுடைய அறிவிற்கு. வாக்கு மூலம். அதனால தான் பிராமணேபியோ முகம் ஆசித்னா, முகம்னா இந்த இடத்துல வாய். முகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சம்ஸ்கிருதம்னா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது யாரெல்லாம் வாக்குகளை உபயோகித்து வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி தான், அதுக்கு தான் அது அர்த்தம், வேற பிறப்பினால் அல்ல. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டா குண கர்ம விபாகஷக தான். 4 வர்ணங்களை குணாவும் கர்மாவும் வச்சு தான் நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேங்கிறார் பகவானே. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன வேணால் பேசிக்கலாம், அரசியல்வாதிகளாக என்ன வேணால் பேசிக்கலாம். வாக்மி அந்த வாக்குகளை உடையவன், அந்த வாக்குகளின் சக்தி உடையவன். வாக்மின் உரிச்சொல், வாக்மிங்கிறது பெயர் சொல்லாவே வச்சுக்கலாம். மகேந்திரக மகா இந்திரக. மகேந்திரக மகா ஆ ப்ளஸ் இ நானே சொல்லியிருக்கேன், அது மகேந்திரகன்னு ஆகிடும். மகேந்திரக மகா இந்திரக அவர் தான். இந்திரகங்கிறது இந்திரியம் நமக்கு இருக்கா, பஞ்ச இந்திரியங்கள், அதோடைய அதிபதி இந்திரன் சொல்லுவாள் தேவேந்திரனை. அவர் அதிபதியாக இருக்கணும். இவரை இந்திரனை குறிக்கிறதா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் தான் பஞ்ச இந்திரியங்களுடைய கட்டுப்படுத்தவர். யார்? நம்ம நாராயணன். தேவேந்திரன் குடிக்கிறதுல மகா இந்திரன்னா இருக்கலாம். ஆனால் தேவேந்திரனை 33வது தலைமை தேவனை குறிக்கப்பட்டது அல்ல. இவர் மகா இந்திரக. பஞ்ச இந்திரியங்களுடைய விட பல இந்திரியங்கள் இருக்கலாம். நம்ம உடம்புல பஞ்ச இந்திரியங்கள், வேறொரு உலகம் நம்ம மூக்கு கடியிலே இருக்கலாம், நம்ம கைக்குள்ளேயே இருக்கலாம் 100 உலகம். அது நம்ம இந்திரியங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் மகா இந்திரக. ஒரு அர்த்தமும். ஏன்னா உங்களுடைய வெளிச்சத்துடைய நீளம் 380 நானோமீட்டர்ஸ்பாங்க. ஒரு நானோமீட்டருங்கிறது ஒரு 1 பில்லியன் மீட்டரும்பாங்க. 1 பில்லியனுங்கிறது 100 கோடி. ஒரு மீட்டர் நீங்கள் 100 கோடியால் துண்டு போட்டாச்சுன்னா அதுலேருந்து வர அலைவரிசைகள், நீளமான அலைவரிசைகள் த்ரூ 700 nm நானோமீட்டர். அது வரைக்கும் தான் உங்கள் கண் அது சிறப்பிடிக்கும், உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன உலகம்னு நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் ஃபிசிக்ஸை பற்றி நான் க்ளீனாக சொல்கிறேன். 380 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர். ஒரு நானோமீட்டருங்கிறது 100 கோடி. ஒரு 100 கோடி துண்டு வச்சுங்க. 100 கோடி துண்டாக ஒரு மீட்டரை நீங்கள் போட்டிங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே வர அலைவரிசைகள் தான், வெளிச்சத்தை தான் உங்கள் கண் சிறைப்பிடிக்க முடியும், உங்களை பார்வை, உங்கள் திருஷ்டி தெரியும். அதுக்கப்புறம் பல உலகங்கள் இருக்கும். ஏன் ஒரு சின்ன ஒரு கொசுக்குள்ளே வேற உலகம் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே பல உலகங்கள், பல யூனிவர்ஸ் இருக்கலாம். எனக்கு கணக்கு தெரியாட்டி போனால், கால்குலஸ் தெரியாட்டி போனால், கால்குலஸ் தப்பு இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டினா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த மகா இந்திரகன் சொல்கிறார். வசுதக. வசு வசாமி, வஸ் தாத்து. வஸ்னா இருக்கும் இடம். நான் வசிக்கிறேன், அகம் வசாமி, சக வசதி, அவன் வசிக்கிறான். அப்போ வசு வசிக்கக்கூடிய இடத்தை கொடுத்தவர், கொடுக்கின்றவர். வசுதக கொடுக்கின்றவர். நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வீடு இருக்கலாம், அது அவருடைய வீடு என்னதுன்னு தெரியல. அவருடைய வீடு வைகுண்டமாக இருக்கலாம், அவருடைய வீடு வெளிச்சம், டிவைன் லைட், புனிதமான வெளிச்சத்தில் அவர் நமக்கு இடம் கொடுக்கக்கூடியவர் தான் பீஷ்மர் சொல்லுவார். இல்லைப்பா சாமான்யமாக நம்ம வீட்டில் அங்கே இருந்தேன், டெல்லியில் இருந்தேன், பாம்பேயில் இருந்தேன், அந்த மாதிரி இடங்களா பீஷ்மர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். வசுதாக இருக்கக்கூடிய, உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் என்னது? வெளிச்சம்தான், ஆத்மா தான், சுவாமியுடைய சரீரம்தான். மகா நாராயணனுடைய சரீரத்தை காட்டி கொடுக்குறாரு இல்லையா அர்ஜுனனுக்கு, அதுதான் வசுகு. அவர் தான் அந்த வசு, அந்த இடங்களை கொடுக்கக்கூடிய வசுகு. வசுகுங்கிறது நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கரணத்தில் பார்த்தாலும் தனத்துக்கும் வசுகு, இதெல்லாம் அபியுக்த அர்த்தம், அப்ளைடு மீனிங் சொல்லுவாங்க. வசுகுங்கிறது யார் வசிக்கக்கூடிய இடத்தை கொடுக்குறாரோ அவர் தான் வசுதகா வசுகு. அவர் தான் ஒரு வசு கூட, அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டானவர். வசுங்கிறது தனம் சொல்லலாம், ஆதித்யனையும் வசுன்னு சொல்லுவாங்க. அது தவிர ஒரு 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 கவர், உங்களை ஒரு சுற்றி உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு துணிமணியோ ஒரு வஸ்திரமோ ஒரு எந்த பொருளோ அதெல்லாம் உங்களை வசுன்னு சொல்லுவாங்க. கவச்சங்கள், நிறைய கவச்சங்கள் இருக்கலாம். உடம்புல கவச்சம் போண்டா எந்த இதுவும் ஆபத்தும் தாக்காது, எந்த ஆயுதமும் தாக்கினாலும் அவ்வளவு கஷ்டம் வராது, அவ்வளவு துன்பம் வராதுன்னு சொல்லுவாங்க, காயம் ஏற்படாதுன்னு. இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் பட்டாளங்களில் அவங்க கவச்சங்கள் போட்டுக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் வசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு கவச்சத்தை நமக்கு துஷ்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நமக்கு ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு கவச்சத்தை கொடுக்கக்கூடியவர்னா அது அவர் தான். அவருடைய சரீரம்தான் இந்த டிவைன் லைட், அந்த புனிதமான அந்த வெளிச்சம், திவ்ய பிரபந்தம், திவ்ய ஜுவாலை தான். அதுதான் வசுகுங்கிறார் பீஷ்மர் ரொம்ப சரியாதான் அந்த வார்த்தைகளெல்லாம் அவர் கொடுப்பார். ரெண்டாவது, அப்புறம் நைக்க ரூபக ந ஏக ரூபக.
அதாவது ந ப்ளஸ் ஏ பிகம்ஸ் நை, இதுக்கு விருத்தி சந்தின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஒரு ரூபம் இல்லை, ரூபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அணுக்குழிலையும் இருக்கார். ஆத்மாவை பார்த்தீங்கன்னா பரந்தவராக இருக்கார். அதுதான் அவர் சொல்கிறார். ஒரு ரூபமாக அவர் கிடையாது. வேதங்கள்லாம் சொல்லுவாங்க, ஜலம் விஷ்ணு, ஸ்தலம் விஷ்ணு, விஷ்ணுர் ஆகாஷம் உச்சியதே, ஸ்தாவரம் விஷ்ணு, ஜங்கமம். ஸ்தாவரம்ங்கிறது உங்களோட டென்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு குடிசை, ஒரு ஸ்தாவரம் போட்டேம்பாங்க, தாவரம்னு ஒரு வீடு வச்சுக்கோங்க, மேலே கூரை இருக்கக்கூடியது. ஜங்கமம் போகக்கூடியது, வரக்கூடியது, மூவபிள். ஜங்கமும் விஷ்ணு தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னே சொல்லியிருக்கா வேதங்களில். எல்லாமே விஷ்ணு தான். ஜங்கமும் சரி, ஸ்தாவரமாக இருந்தாலும் சரி, ஜலமாக இருந்தாலும் சரி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கா. அதுதானே அவர் ஒரு ரூபம் கிடையாது. ரூபம்னு எடுத்தல்னா, பாடின்னு எடுத்தல்னா ஏக ரூபம். அதுக்கப்புறம் பிருகத் ரூபக, இது ரொம்ப பிருகத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய ரூபகன்னா அவர் விஸ்வரூபம் எடுத்து காட்டுறார். அந்த விஸ்வரூபத்திலே அவர் பெரிய ரூபம். அணுக்கு அணு அவர் அணோஹோ அனோரி அணு அணியான் மகதி மகியான்னு சொல்கிறார். அதனால் யார் கடோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்லி கொடுக்குறார் இவருக்கு, அணுக்கு அணு மகதி மஹியான், பெருசுக்கு அவர் தான். அது மாதிரி இந்த இன்ஃபினிட், பாசிட்டிவ் இன்ஃபினிட் அண்ட் நெகட்டிவ் இன்ஃபினிட் சொல்கிற மாதிரி இந்த ரூப சைஸில் பெருசுக்கு அவர் தான் பெருசு, இன்ஃபினைட் தான். சிறுசுக்கு அவர் பீக்கோ செகண்ட்ஸ், பீக்கோ மீட்டர்லாம் ஒன்றும் இல்லை, அதோட பிளாங்க்ஸ் மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. 10⁻⁻43 அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர்லாம் சென்டிமீட்டர்லாம் கிடையாது. அவர்லாம் பயங்கரமான அதோட சின்னதராக இருப்பார். சிபி விஷ்டக, சிபி விஷ்டக, இது விஷ்டக, இது ஒரு பெரிய வார்த்தை. சிப்பினா இந்த இடத்துல நிறைய அர்த்தம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். சிப்பிக்கு சாகரம், அதாவது ஜலத்துக்கும் சிப்பின்னு சொல்லுவா. ஆனால் இந்த இடத்துல சிப்பி கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள். அந்த விஷ்டக, அதாவது விஷ்ட சிப்பிகி தான் நான் சொல்லுவேன். விஷ்டக உங்களுக்கு உரிச்சொல். விஷ்டகங்கிறது அதுக்குள் இருக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஸோ விஷ்ட சிப்பிகி, அந்த சூரிய கதிர்களுக்குள் இருக்கக்கூடியவர், அதை ஜுவாலனம் பண்ணக்கூடியவர், ஜொலிக்க செய்யக்கூடியவர் அவர் தான். அப்படின்னா எந்தமான கதிர்கள் நான் சொன்னேன் முன்னாடி, அந்த கதிர்களில் ஃபோட்டான்ஸ்னு இருக்கும். அந்த ஃபோட்டான்ஸுக்கு அழிவே கிடையாது. எல்லா ஃபோட்டான்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது டீகே ஆகாது, அழிவே கிடையாது. அதுக்கு கெட்டு போகிறதே, அழுகி போகிறதே கிடையாது. ஆனால் ஹைட்ரஜன், நீங்கள் ஆக்சிஜன், கார்பன், அயன் இதெல்லாம் எடுத்துங்கன்னா, இதெல்லாம் இருக்கிற அணுக்கள்லாம் நாளாவட்டத்தில் சிறிதாக அதுகள்லாம் அழியக்கூடியவை. நம்ம மனித உடம்பு அழியக்கூடியவை, அதாவது டீகே, வேறு ரூபத்துக்கு போயிடும். இதே தான் அவர் சொல்கிறார். அதனால தான் இந்த சிபி விஷ்டக இதெல்லாம் இந்த உலகத்தை பீஷ்ம பிதாமரன்னா சொல்லி கொடுக்குறார் நமக்கு. சிபி விஷ்டக, விஷ்ட சிபிஹி அவர். சிபிஹிங்கிறது சூரியனுடைய கதிர்கள், விஷ்ட அப்படிங்கிறது அது உரிச்சொல். அது அதுக்குள் இருக்கப்பட்டவர்னு அர்த்தம். பிரகாசனக, பிரகாசனகனா நமக்கு நல்லா தெரியும், பிரகாசிக்கிறது தான் பிரகாசனகம். எல்லா இடத்துலையும் இருக்கிற ஜுவாலை, கடைசியில் அந்த ஜுவாலை கூடியதான் நம்ம போக போகிறோம்னு சொல்கிறார். அந்த ஜுவாலை, அந்த லைட் விச் கண்டெய்ன்ஸ் ஃபோட்டான்ஸ் என்ற அணுக்கள் உடைய அந்த ஜுவாலையில தான் போய் அதை கொடுக்கக்கூடியவர். சாதாரண பிரகாசங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சூரியன் பிரகாசமாக தான் இருக்குன்னு. இப்போ இவருடைய பிரகாசனகங்கிறது பீஷ்ம பிதாமகர் ஆழ்ந்த கருத்துக்களால் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நான் இப்போ எண்களை நான் சொல்லிவிடுறேன். இது சுபுஜஹ 265, துர்தரஹ 266, வாக்மி 267, மகேந்திரஹ 268, வசுதஹ 269, வசுஹு 270, நைக ரூபஹ 271, பிருகத் ரூபஹ 272, சிபி விஷ்டஹ 273, பிரகாசனஹ 274. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.